ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களும் கவலைகளும் நிறைந்திருக்கிற உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி அமைத்து உனக்கு இஷ்டமானதையும் விருப்பமானதையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த ஸ்ரீ சக்கரத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இதை நீ தொட்டதன் மூலமாக பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சற்றும் எதிர்பாராத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அதிர்ஷ்டமாக உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது. ஒரு நாள் விடியும் என காத்திருக்காமல் இன்றைய இப்பொழுதே உனக்கான விஷயங்களை முயற்சி செய்ய தொடங்கு. உன் வாழ்வில் இருந்த வேதனைகள் எல்லாம் இப்போது சாதனைகளாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையே நீ சற்றும் எதிர்பாராத மிக பெரிய அளவிற்கு மாறப்போகிறது என் செல்லமே. உன் வாழ்வில் நடந்த ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாமல் நீ கஷ்டப்படுகிறாய். நீ இழந்த சில விஷயங்களை நினைத்து இந்த கொடுமை யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என துடியாய் துடிக்கிறாய். நீ பிரிந்தவற்றையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நினைத்து நினைத்து மனம் கவலைக்கு உள்ளாகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய்? உனக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களையும் கவலைகளை உண்டாக்கிய விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து நான் விலக்குவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ இழந்ததையும் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் உன்னிடம் இல்லாததையும் சேர்த்தே உனக்கு கெடுக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் எல்லாமே உன் கண் முன்னால் அதற்கான கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். அதை பார்த்து ஐயோ பாவம் என என் அன்பு பிள்ளையான நீ கவலைப்படத்தான் போகிறாய். ஏனெனில் உன்னுடைய இரக்க குணம் அதுதானே. உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட நீ கெட்டது செய்ய வேண்டும் என ஒருபோதும் யோசித்ததில்லை. அவர்களுடைய செயலை நினைத்து நீ கோபப்பட்டிருக்கிறாயே தவிர வருத்தப்பட்டிருக்கிறாயே தவிர ஒரு சில சமயங்களில் ஏன்தான் இப்படி செய்கிறார்களே என பழிக்கு பழி அவர்களுக்கும் இது நடக்கட்டும் என கூட யோசித்திருக்கிறாயே தவிர எந்த கெடுதலையும் யார் வாழ்விலும் நீ செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இனி பல அற்புத மாற்றங்கள் நல்லபடியாக நிகழும். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக நான் மாற்றி காட்டப் போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தால் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நாட்கள் என்பது புரிய வரும். கஷ்டமடைந்த வாழ்க்கையை இஷ்டமுடைய வாழ்க்கையாக உனக்கு மாற்றி அமைத்து கொடுக்க நான் வந்து விட்டேன். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நம்பினாயோ அதுதானே உன்னை விட்டு முதலில் விலகி போனது. புரிந்துகொள்ளின் செல்லமே. ஆசைப்படுவதும் எதிர்பார்ப்பதும் உடனே கிடைத்து விடாது. ஆனால் உன் வராகி அம்மாவின் அருள் இருந்தால் அதை நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய் என்பதை புரிந்துகொள். உறுதியோடு தைரியத்தோடு வைராகியத்தோடு இருக்கலாம். ஆனால் முரட்டுத்தனத்தோடு கோபத்தோடு ஆவேசத்தோடு இருக்கக்கூடாது என் செல்லமே. அதே நேரத்தில் கருணை உள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் பலவீனமுள்ளவனாக நினைத்து விடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஏன் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என நீ அமைதியாக பொறுமையாக கடந்து போகிறாய். ஆனால் அவர்களால் அதையே உனது பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர நீ யாரையும் பலவீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருந்து விடாதே என் செல்லமே. உன்னை பலசாலி என்று யார் நினைத்தாலும் சரி அல்லது பலவீனமான ஆள் என்று நினைத்தாலும் சரி, யாருக்கும் உன்னை பற்றிய உண்மையை நீ எடுத்துரைக்கவோ செயலில் விளக்கி காட்டவோ வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து போய்கொண்டே இரு. அவர்கள் தானாகவே உன்னை பற்றிய உண்மையையும் உனது அருமை பெருமையையும் திறமையையும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அதே போல உறவுகள் மூலமாகவே வாழ்க்கையின் பாடம் என்ன என்பதையும் நிச்சயம் கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும். ஏனெனில் வாழ்க்கை என்பதே ஒரு சுயநல பாடம்தானே. உனக்குடைய பலவீனம் என்ன, உன்னுடைய பலம் என்ன என்பதை உனக்கு உணர்த்தக்கூடியதாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. யாரோ ஒருவர் மூலமாக நீ உன் வாழ்வில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் நிச்சயம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உனக்கு துணை இருக்கும் என் செல்லமே. பக்தியின் மூலமாக நீ உன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் பார்ப்பதையெல்லாம் ஆசைப்பட்டு அதை நான் அடைந்துவிட வேண்டும் என உன் பக்தியை பிரார்த்தனைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். பிரார்த்தனை செய்வதென்பது நல்லதுதான், நன்மைதான். ஆனால் வெறும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள மட்டும் அதை வைத்து கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நல்லது செய்யவும் மற்றவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யவும் கூட உனது பக்தியை பயன்படுத்தி கொள்ளேன் செல்லமே. உன்னை பிடிக்காதவர்களையும் உன்னை வெறுப்பவர்களையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள்தான் உண்மையில் கஷ்டசாலிகள். ஏனெனில் உன் அன்பை பெற தகுதியில்லாமல் அவர்கள்தானே கஷ்டப்பட போகிறார்கள்.
உனக்கு நல்லது நடக்கப் போகிறது, நீ நன்மை செய்யக்கூடிய ஆள் என உணராமல் அவர்கள் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டு உன்னை பார்த்து வெறுப்படைகிறார்கள். அதற்கு உண்டான தண்டனையை அவர்களுக்கு காலம் நிச்சயமாக புரிய வைக்கும். உன்னை பாராட்டியவர்களை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தானே உன்னை அதிக வெற்றியாளராக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்துகள். அவர்களே தெரியாமல் செய்யக்கூடிய நல்ல விஷயம் அதுதான். அவர்கள் உன்னை அவமானப்படுத்தியதன் மூலமாகவும் வெறுத்து ஒதுக்கியதன் மூலமாகவும் தானே உன் வாழ்வில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி வந்தது. நிச்சயம் அதன் மூலமாகவே உனக்கான வெற்றியையும் நீ பெற்று விடுவாய். தனிமை என்பது யாருமே இல்லாததால் உனக்கு கிடைத்தது கிடையாது. உன்னை நீயே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கென தனிமையாக ஒரு சில மணி நேரங்களை உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உன்னையும் உன் பலத்தையும் புரிந்து கொள்ளேன் செல்லமே. உனக்குள் பலவீனமே இல்லாத அளவிற்கு, உன்னிடம் எந்த குறையுமே இல்லாத அளவிற்கு உன்னை நிறைவான ஆளாய் மாற்ற நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக இந்த இரவு பொழுது விடியுமென நித்தமும் வானத்தை நம்புகிறாய்தானே? அதனால் தானே ஒவ்வொரு நாளும் மறுநாள் விடியல் வருகிறது. அதே போல உனக்கான வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்த்தவாறே நடந்து முடியும் என நம்பு. நீ முடியும் என்று உன்னை நம்பும் போதும், உனக்கான விஷயங்களை முடித்து கொடுப்பேன் என உன் வராகி அம்மாவை நம்பும் போதும் நிச்சயம் அதன் மூலமாக உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். உனக்கு பிடித்தமானவர்களையும் உன்னிடம் அன்பு காட்டுபவர்களையும் விட்டு அதிக தூரம் சென்று விடாதே. ஏனெனில் நீ திரும்பி வருவதற்கு வழி இருந்தாலும் கூட, நீ ஆசைப்பட்டாலும் கூட, நீ எதிர்பார்த்தது போல நடக்க முடியாமல் போய்விடும் என் செல்லமே. அப்போது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமலும் போய்விடும். அதனால் எப்போதும் உன் அன்புக்குரியவர்களை அருகிலேயே வைத்துக்கள். எத்தனை முறை தண்ணீரை கலக்கி விட்டாலும் மீண்டும் அத்தனை முறையும் அந்த நீர் தெளிவாக அமைதியானதாக மாறும் தானே? அதே போல உன் மனதிற்குள் எவ்வளவு கஷ்டங்களோ கவலைகளோ வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் உன் வாழ்வை ஆக்கிரமித்து கொண்டாலும், தன்னம்பிக்கையோடு மீண்டும் தெளிவான ஆளாக நீ மாற முயற்சி செய். தெளிவும் தன்னம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் எந்த கஷ்டமும் சோதனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. உன்னை நீயே புகழ்ந்து கொள்வதும் இல்லை, யாரிடமும் அடக்கமில்லாமல் ஆணவத்தோடு நடந்து கொள்வதும் கிடையாது. அதனால்தானே உன்னை நான் அறிவாளி பிள்ளை என சொல்கிறேன். நிச்சயம் உன்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் நீ நல்ல வாழ்க்கையை உயர்வானதாக வாழத்தான் போகிறாய். கடலில் உள்ள அலைகளானது மேலே எழும்பி வேகமாக வரும், திரும்ப மீண்டும் பின்னோக்கி உள்ளிழுத்து கொண்டு போய் கீழே விழுந்து விடுமல்லவா? அதே போல்தான் உன் வாழ்விலும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக உயர்ந்த நிலையை அடையத்தான் போகிறாய். இப்போது தாழ்வாக பள்ளத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்வில் நீ உயரத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எல்லாமே உனக்கான நன்மைகளாக மாறுவதற்கான நேரம் வந்து கொண்டுதான் இருக்கிறது என் செல்லமே. உன் வராகி அம்மா என்னை நம்பு. கூடிய விரைவில் உனக்கான நல்வழிகளை நான் காட்டத்தான் போகிறேன். ஏழை வீட்டிற்கு சென்றால் எப்படி உபசரிப்பு பலமாக இருக்குமோ, அதே போல உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உன் வராகி அம்மா உனக்கான நல்லதுகளை செய்ய போகிறேன். நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்தே தீரும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.